இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8-12 வாசிக்கும் போது அதுல 12ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் வாசித்துக் கொள்ளுங்கள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பாருங்க, இயேசு பிறப்பதை தேவ தூதன் மேய்ப்பர்களுக்கு அங்கு சொல்லும் போது சொல்லுகிறார், இயேசுவினுடைய அடையாளம். இந்த பூமியில முத வருகிற அந்த குழந்தையின், அந்த பிள்ளையின் இயேசுவின் அடையாளம் என்ன? பிள்ளையை தூணிகளில் சுற்றி முன்னணியை கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே அநேக அடையாளங்களை தன்னை காமிக்க வேண்டும் என்று உலக மனிதர்களும் மற்றவர்களும் மற்ற காரியங்களும் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்க வேண்டும் என்றால் அவருடைய எளிமையை முதலாவது காண்பிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இயேசு எப்படி பிறப்பார், எங்கே பிறப்பார், அவர் எப்படி வாழ்வார் என்று முன் குறிக்கப்பட்டபடியே அவர் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன மூலமாய் அவர் பிறந்தார். ஆனால் அவர் அரண்மனையிலே யூதருக்கு ராஜாவாக பிறப்பார் என்று எழுதி வைத்திருந்தாலும் அவர் ஏழ்மையிலே பிறந்தார். ஆனால் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர், தாவீது ராஜாவுடைய ராஜ வம்சத்தை சேர்ந்தவர். இருவருமே யோசேப்பு முறையிலும் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, குடும்பத்தை பார்க்கும்போது சாதாரண ஏழ்மை நிலையில பிறக்கிறார்கள். பாருங்க, அந்த ஏழ்மை நிலையிலிருந்து தான் இந்த உலகத்துக்கு வந்து இயேசு தன்மை பிரகாசிக்கிற ஒளியாக, மீட்கிற ஒளியாக மக்களுக்கு கொடுக்கிறார். அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகவன ஒரு நற்செய்தி இதுதான். இன்னைக்கு உலகத்துல அநேக சந்தோஷத்துக்காக கொண்டாடுகிறார்கள், அநேகர் சந்தோஷத்துக்காக ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள், சமாத்துக்காக ஓடுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் செய்தியை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி தான் நற்செய்தியாக இருக்கிறது. அதுதான் எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக்குற செய்தி. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்து மெல்லிய அந்த உடையில சுற்றி வைக்க வேண்டிய ஒரு தேவகுமாரன், அரண்மனையிலே இருக்க வேண்டிய ஒரு குமாரன் மாட்டு தொழுவத்தில் இருக்கிறார். அந்த மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்திருக்கிறதை, அவர் முன்னிலை இருக்கிறதை தேவ தூதர்களே மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய அறிவிப்பு, அந்த விளம்பரம் அரண்மனையில சொல்லப்படவில்லை, ஆனால் மேய்ப்பர்களிடத்திலே விளம்பரம் படுத்துகிறார்கள். சாதாரண மனிதர்களிடத்திலே அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லும் போது அவர்கள் அப்படியாய் கேட்டு, இந்த காரியத்தை நாம் போய் பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் புறப்பட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அடையாளத்தின்படியே அவர்கள் சென்று பார்த்து தரிசித்து பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து அப்படி அடையாளம் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் தாழ்மையில் பிறந்தாருங்க. சத்திரத்தில் முன்னிலை வைக்கப்பட்டார், ஏழ்மையில் இருந்தார். அவர் அரண்மனையில பிறக்கவில்லை, தொட்டிலே போடவில்லை, உயர்ந்த வஸ்திரம் போடவில்லை, மெல்லிய துணியை சுற்றி வைக்கவில்லை. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், குதிரையின் மேல் விரிக்கிற அந்த துணியாலே போட்டு மூடி இருந்தாங்களாம். போர் வீரர்கள் மற்றவர்கள் குதிரை மேல உட்காரும் போது அதுக்கு முன்பதாக அந்த குதிரை மேல விரிப்பார்களே, அந்த துணியிலேயே அவர்கள் போத்தி வைத்தனர். ஆகவே இயேசுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதா இருக்கு என்றால், தாழ்மையிலிருந்து உருவானவர், ஏழ்மையிலிருந்து உருவானவர், காணக்கூடாத தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம், இந்த உலகத்துக்கே விடுதலை கொடுக்க வந்தவும் ஒளியை கொடுக்க வந்த தெய்வம், எல்லாரையும் ரட்சிக்கும்படி வந்த தெய்வம். ஆரம்பம் அடையாளம் என்ன? ஏழ்மை, தாழ்மையின், புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம், ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து அவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அடையாளமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்ததின் நோக்கம் என்ன? யோவான் 3:17 நம்ம வாசிக்கும் போது,
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் அனுப்பினார். பாருங்க, முதலாவது உலகம் நோவா காலத்திலே ஜனங்கள் தவறு செய்தபடியால், பாவங்களை செய்தபடியால், அக்கிரமம் செய்தபடியால் ஆண்டவர் விசனம் அடைகிறார். தேவனை துதிக்க வேண்டியவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனை விட்டு வழி விலக போகும்போது கர்த்தர் நோவாவோ கூட பேசுகிறார். இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் சிறு வயதிலிருந்தே அவருடைய இருதயம் பொல்லாதா இருக்கிற என்று சொல்லி தேவன் மிகவும் வருத்தப்படுகிறார். ஆகவே அவர் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் மனிதனை உண்டாக்கி அவரை ஆராதிக்கும்படியாக வைக்கப்பட்ட மனிதர்கள் தேவனையே விசனப்படுத்தினபடியால், தேவனையே அவருடைய வெறுத்தபடியால் கர்த்தர் நோவா கிட்ட சொல்றார், பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி. அப்போ முதலாம் உலகத்தை தண்ணீரால் அழித்தார். ஆனால் ஒரு காரியம் நடக்கிறது, நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நோவாக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 7:1 வாசிக்கிறோம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. இந்த சந்ததி நோவா காலத்தில் இருந்த மக்களுக்குள்ளே நோவா மாத்திரம் எப்படி இருந்தார் என்றால், அவர் இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அருமையான தேவ ஜனமே, இப்போ இருக்கிற இந்த சந்ததியிலே நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? நீதிமானா இருக்கிறோமா? அவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக இந்த சந்திலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? கிறிஸ்துமஸ் இந்த தினத்திலையும் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த சந்ததியில, இப்ப இருக்கிற சந்ததியில நீ நீதிமானா இருக்கிறப்பா, என் நாமத்தை உயர்த்துற, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற, உண்மையாய் நடக்கிற, உத்தமமாய் நடக்கிற பாருங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு 9ஆம் அதிகாரத்துல நோவா நிமித்தம் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இனி 9ஆம் அதிகாரம் 9 to 17 வசனங்களை நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்துல 9ஆம் அதிகாரம் 9 to 17 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நோவார் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது என்ன? ஒரு உடன்படிக்கை எடுத்து போற, இந்த பூமியில சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உங்களோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமா இருக்கும். பாருங்க, ஒரு அடையாளத்தை போடுகிறார் ஆண்டவர். நீ நான் அழிக்க மாட்டேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், உங்களை மீட்கும்படியே தான் இயேசு வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் அழிப்பதற்கு அல்ல, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கல்ல இயேசு வந்தது, நம்மளை ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த நாளில் நீங்களான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த சந்ததியிலே நீதிமானா இருப்போம் என்றால், நோவாவுடைய குடும்பம் அவர் நிமித்தம் அவரும் மனைவி பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த நாளில் நம்முடைய குடும்பம், நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களா இருக்கிறோமாயா? நம்முடைய அடையாளம் என்ன? தேவ பிள்ளைகளே, நம்முடைய அடையாளம் என்ன? இந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறவர், இந்த மனிதர் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறவர், இவர் ஒரு பரிசுத்தவான், இவர் லஞ்சம் வாங்க மாட்டார், இவர் எப்பொழுதும் ஆலயத்தில் இருப்பார், இவர் எப்பயுமே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவார், தேசத்துக்காக அழுது ஜெபம் பண்ணுவார், எப்போ பார்த்தாலும் கூட்டங்களை நடத்துவார், டாக்ஸ்களை கொடுத்து கொண்டிருப்பார், எல்லாவற்றையும் நீதியோடு செய்வார், செம்மையாய் செய்வார், தாழ்மையோடு செய்வார் என்ற அடையாளம் நமக்கு இருக்கிறதா? இல்ல உலகத்தின் மக்களோடு கூட நம்முடைய அடையாளம் சேர்ந்து இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். ஏனென்றால் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறபடியாலும், இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த மாதத்தை கொண்டாடி கொண்டு இருந்தாலும், ஆனால் நாம் போக வேண்டிய பயணம் பரிசுத்த பயணம், நாம் செய்ய வேண்டிய ஜீவியம் பரிசுத்த ஜீவியம். ஆகவே உங்களுக்கும் எனக்கு இந்த பூமியில அடையாளம் என்ன? எப்படிப்பட்ட அடையாளம் இருக்கிறது? அந்த அடையாளம் இருக்கும் என்றால், பரிசுத்தமுள்ள ஒரு அடையாளம் இருக்கும் என்றால், நீதிமான்கிற அடையாளம் இருக்கும் என்றால்,
கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்க வார்த்தையின் பிரகாரம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். வருகிற ஆக்கணி தீர்ப்பிலிருந்து ஒரு பாதுகாப்பு உண்டாகும். உங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். எப்பொழுது? இந்த சந்ததியிலே நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அடையாளம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 36, 40 வசனங்களை நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அப்போது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன். பனி தோயில் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருக்கும். அப்போது தேவர் சொன்னபடி இஸ்ரவேலின் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். பாருங்க, இந்த 36, 40 வருஷங்களை வாசிக்கும் போது கிதியோன் ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஆண்டவரே, மீதியான் கையில் இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டீர், என்னை கொண்டு செய்வேன் என்று சொல்லி, ஆனால் எனக்கு ஒரு அடையாளம் காமிங்க, எனக்கு ஒரு அடையாளம் காமிங்க. என்னை கொண்டுதான் ரட்சிக்க வரீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் காணுங்க. பாருங்க, ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அருமையானவர்களே, அந்த அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பிரகாசிக்க, இந்த பூமியில ஒளியாய் பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த சத்துருக்களை ஜெயிக்கும்படி, இருளின் ஆதிக்கத்தை ஜெயிக்கும்படி, எல்லா விதமான சத்துரு ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன் நடுவில் இருக்கிறார். நீங்கள நானும் கலங்க கூடாது, பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த மாதத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனால் மீட்கப்பட்ட ஜனமா இருக்கிற நாம், நம்மோடு கூட இருப்பது பசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பலன் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய சுய அறிவிலும் சுய புத்தியிலும் நாம் ஊழியம் செய்ய முடியாது, சாட்சியா இருக்க முடியாது, உத்தமமா இருக்க முடியாது. ஆனால் தேவன் நமக்குள்ளாக இருக்கும் போது, நம்மில் அவர் வாசம் பண்ணும் போது, அவர் நம்மளை உண்மையுள்ளவராய் மாற்றுவார். எப்படிப்பட்ட சத்துருக்களை மீட்கும்படி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் கிதியோன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே கீழ்ப்படிந்து செய்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். கிதியோன் அந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டியவர்கள் பாகால் பிள்ளைகளை மாறிவிட்டார்கள். ஆனாலும் அவர் மாத்திரம் கர்த்தர் சொன்னதையே செய்தார், இரவிலே செய்தார். ஆனா கர்த்தர் அந்த மனிதனை கொண்டு முடிவிலே அந்த தேசத்துக்கே பெரிய வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்தார், இஸ்ரவேலை ரட்சித்தார். ஆமேன். அதுதான் இந்த நாளில நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும் என்றால், நாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே செய்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். யோசுவா 3:10-11 வாசிக்கும் போது அங்கே ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். ஆமேன். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிற நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களோடு கூட இருப்பவர், உங்களை அனுப்புவர் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த நாட்களிலும் அவர் சொல்லுகிறார், 7 விதமான ஜாதிகளை அழிப்பேன் என்று கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த 7 விதமான காரியங்கள் என்ன நான் நிதானித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, 10ஆம் வசனத்துல யோசுவா 3:10-11 நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். அதுக்காக கானானியர், ஏத்தியர், ஏவியர், எபூசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் உங்களுக்கு முன்பாக துரத்திவிடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கூடிய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானில் போகிறது. ஹல்லேலூயா. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய வல்லமை உங்களுக்கு முன்பாக போகிறது. இயேசுடைய பிறந்த வல்லமை உங்களுக்கு முன்பாக போகிறது, உங்களுடைய குடும்பங்களுக்கு முன்பாக போகிறது, உங்க ஊழியத்துக்கு முன்பாக போகிறது. ஆகவே எப்பேற்பட்ட சத்துருக்களை அழிக்கும்படி கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் சர்வ பூமியின் ஆண்டவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற தெய்வம், ஆராதிக்கிற தெய்வம்,
வழிநடத்துகிறது, நம்மளை வழிநடத்துகிற தெய்வம் அவர் சர்வ பூமிக்கு ஆண்டவர். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளை அனுப்பியிருக்கிறார். அருமையானவரே, இந்த கால வேளையிலே தேவன் நம்மோடு இருந்த ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு, ஒரு விசுவாசிக்கு என்ன அடையாளம் என்றால், மார்க்கு 16, 15, 16, 17 நீங்க வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட சத்துருக்களை மேற்கொள்ளும் என்றால் அங்கே விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நவமான வயல பேசுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாம்புகளையும் தேன்களையும் மிதிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்யும்படி கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு வேதனை யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகள் நாம் இருப்பதற்கு என்ன அடையாளம்? நாம போய் ஜெபமா அங்க சுகமானோம் வரணும். அந்த தெருவில் இருக்கிறவங்க, பட்டணத்துல ஐயா இருக்கிறாரு, ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, போய் ஜெபம் பண்ண சுகமாகுது. அவர் பேசினா எங்களுக்கு சமாதானமா இருக்குது. அவர் அன்னைக்கு எங்களுக்கு ஜெபம் பண்ணாரு, குடும்பத்துல ஒரு ஆறுதல் வந்தது என்கிற அடையாளம் இருக்கிறதா? நம் மூலமாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய இருக்கிறாரா? தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம் என்ன? இயேசுவே சொல்லி இருக்கிற விசுவாசிகள் நடக்கும் அடையாளம் அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமை இருக்க வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தது. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. எந்த நாட்களில் இது கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக ஆவியானவர் இருப்பார் என்றால், பசுத்தாவியர் உங்களுக்குள்ள இருப்பார் என்றால், இயேசு உயிர்த்த அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கமானால், நீங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் பகுதியிலே எங்களுக்கு அங்க பெருத்த அடையாளங்களும் அற்புதங்களும் செய்ய வாஞ்சோடு இருக்கிறார். ஏசாயா 8:18 வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இந்த இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை, இந்த பூமியிலே இந்த சந்தையில நாம் நீதிமான்களா இருக்கிறோமா? இந்த சந்தையில நாம் விடுதலை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறதா இருக்கிறோமா? இந்த காலங்களிலே இயேசுடைய வல்லமை நம்ம மூலமாய் செயல்படுகிறதா? அதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறோமா? மூன்றாவது, அப்போஸ்தலர் கையில அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாள கர்த்தர் செய்கிறாரா? கடைசியாக, குடும்பம் அடையாளமா இருக்கிறதா? நாம் இருக்கிற பகுதியிலே நாமும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் அடையாளமா இருக்கிறோமா என்பதை நாம் தியானித்து செய்யும் போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து பிறந்த வல்லமை நம் மூலமாய் வெளிப்படும். அதுதான் நம்முடைய வல்லமை. நம்முடைய வல்லமை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும் போது நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு தேவ பிள்ளைகள் என்ற அடையாளம், இயேசுடைய பிள்ளைகள் என்ற அடையாளம், சாட்சி என்ற அடையாளம், உண்மை என்ற அடையாளம், உத்தமர்கள் என்ற அடையாளம் காண்பிக்க முடியும். ஆகவே இந்த ஒப்பு கொடுப்போம். நம்மளை ஆண்டவரே என ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, அநேக காரியங்கள் நாங்கள் தியானித்தோம். தேவ பிள்ளைகளை நீங்க அடையாளங்களா வைத்தீர், எங்களை அடையாளங்களாவும் வைங்கப்பா. நீங்க இந்த பூமிக்கு எளிமையா இந்த அடையாளத்தை காண்பித்தீர், நாங்களை எளிமையோடு இந்த ஊழியங்களை செய்ய உமக்கு சாட்சியா இருக்க, ஆண்டவர் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, நீதிமான்களா இருக்க, எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் எங்கள் அடையாளங்களும் அற்புதங்களாக வைங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே நீரை வைக்க வேணுமா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கும் சபைக்கு தேவையான எல்லா பண உதவி பொழுது கொடுத்து ஆசீர்வதித்து அற்புதங்களும் அடையாளம் வைப்பீராக. இயேசுவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.